அடுத்து நடக்க போற ரா எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான பேரவல் நடக்க போகுது. அதாவது செத் ரோலின்ஸ் பிளட் லைனுக்கு எதிரா ஒரு பேரவல் நடக்க போகுது. அதாவது செத் ரோலின்ஸ் ஒரு மேட்ச் விளையாட வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அது பிளட் லைன்ஸ் சேர்ந்த மெம்பரான ஜே யூசோ கூட விளையாட வாய்ப்பு இருக்கு. அப்படி செத் ரோலின்ஸ் ஒரு மேட்ச் விளையாண்டாருன்னா, அந்த மேட்ச்ல செத் ரோலின்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் யார் இன்டர்ஃபியர் ஆவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பிளட் லைன் மெம்பரும் வருவாங்க. கரண்ட்ல இருக்கிற பிளட் லைன் மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே வருவாங்க. இத நான் வந்து ஒரு கேமிங் மெத்தட்ல கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜே ஈசோவுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது செத் ரோலின்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு பிளட் லைன் மெம்பர் வருவார்னா, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிம்மி யூசோவை தான் அனுப்பி வைப்பாங்க. ஜிம்மி யூசோ வந்து செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணுவாரு. அவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுவாரு. அவரு அட்டாக் பண்ணோடனே அவர்கிட்ட இருந்து செத் ரோலின்ஸ் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி அவரை அட்டாக் பண்ணது பிறகு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியே ஜிம்மி யூசோ வந்துட்டாரு. ஜிம்மி யூசோ உள்ள புந்து கரெக்டா செத் ரோலின்ஸை அட்டாக் பண்றாரு. செத் ரோலின்ஸை தூக்கி அடிக்கிறாரு. அவரு அடிச்சுக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆளை அனுப்பி வைப்பாங்க. அடுத்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அடுத்த லெவல்ல உள்ள ஆளு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்டு அனுப்பி வைப்பாங்க. ஜேக்கப் ஃபேக்டு ஒருவர். ஜேக்கப் ஃபேக்டு வந்து இந்த ஸ்டோரி லைன்ல கலந்துப்பாரு. ஜேக்கப் ஃபேக்டும் கரெக்டா வராரு. வந்து அவரும் அட்டாக் பண்ணுவாரு. அவரையும் செத் ரோலின்ஸ் தான் அட்டாக் பண்ணுவாரு. ஏன்னா பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த பேரவல் பயங்கரமா இருக்கும். ராவே தூக்கி நிப்பாட்ட போற சம்பவமா இருக்கும். அவரையும் சமாளிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா யார் வருவான்னு கேட்டீங்கன்னா, தலைவன் வருவான். தலைவன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வருவாரு. ரோமன் ரிங்ஸ் வந்து உள்ள வந்து செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. ரோமன் ரிங்ஸ் வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலான கெட்டப்ல தான் வருவாரு. வந்து ரோமன் ரிங்ஸ் செத் ரோலின்ஸ் அவரு பங்குக்கு அட்டாக் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் அடுத்த வாரம், அதாவது வரப்போற ராவுல ஒரு பயங்கரமான சம்பவமா நடக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டல் வந்து பயங்கரமா இருக்க போகுது. இதுதான் ராவுல முக்கிய சம்பவமா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் ராவுல பிராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஒரு சின்ன ஃபீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பேக் ஸ்டேஜ்லயே பிராக் லெஸ்னர் கேமரால இருந்து பேசுறதும், ஓபா ஃபெமி ரிங்ல இருந்து பிராக் லெஸ்னர் சண்டைக்கு இழுக்கிறது சம்பவமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பேக் ஸ்டேஜ்ல ரோமன் ரிங்ஸும் பிராக் லெஸ்னரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற மாதிரி சம்பவமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேர் கிராஸ் பண்ணி போகலாம், முறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபியூடு வருமானு கேட்டீங்கன்னா வராது, ஆனா முறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சம்பவம் தான் வர ராவ்ல நடக்க போகுது. இந்த வர ரா எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தரமா இருக்க போகுது. சம்மர் ஸ்லாமுக்கான அடுத்த கட்ட ஸ்டோரி லைன்ல கொண்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ராவுல இன்னொரு முக்கியமான கன்ட்லெட் மேட்ச் நடக்க போகுது. அந்த கன்ட்லெட் மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க பெண்டாவுக்கு நம்பர் 1 கண்டெண்டரா சம்மர் ஸ்லாமுக்கு செலக்ட் ஆவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். அதனால அடுத்த வாரம் ரா பயங்கரமா இருக்க போது. அதை பத்தி, அதாவது வரப்போற ராவுல இந்த மாதிரி சம்பவம் நடக்க போது. நீங்க ராவுல என்ன எதிர்பார்க்கறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நான் கேமிங் மெத்தட்ல விளையாண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். லைவ் ஸ்ட்ரீமிங்கும் வரப்போறோம் கூடிய சீக்கிரத்துல. எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா இருங்க. உங்களுக்கு பயங்கரமான அடுத்தடுத்த கட்டத்துல வேற லெவலான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு.